இஸ்லாம்ங்கிறது ஒரு ஃப்ரீடமான ஒரு மார்க்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னதான் கஷ்டம் துயரம் எது இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை தொழுவுறது கட்டாயமாக இருக்குது. அது கட்டாயமாக போயே ஆகணும், தொழுதே ஆகணும், என்ன கஷ்டம் என்ன இருந்தாலும் போகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டு. எல்லாருமே வந்து அது ஃப்ரீடமான ஒரு மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் ஃப்ரீடமே இல்லைன்னு கேட்குறீங்க? அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சில சட்டங்கள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதாவது இஸ்லாம் வந்து நிறைய சுதந்திரத்தை மக்களுக்கு வழங்குது, ஃப்ரீடமான மார்க்கமா இருக்கு, நிறைய சலுகைகள்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை இந்த தொழுகைக்கு கண்டிப்பா வரணும் என்று சொல்வது அவங்க சிரமப்படுத்துற மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. மனிதனை படைத்த இறைவனுக்கு மனிதனை பற்றி தெரியும். நம்மளை பத்தி நமக்கே தெரியும் போது நம்மளை படைச்ச கடவுளுக்கு தெரியாதா நமக்கு எதுவும் முடியாதுன்னு? அப்ப அவன் என்ன செய்கிறான், இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, மனித சக்திக்கு உட்பட்டுத்தான் எங்களுக்கு ஆன்மீகம் சொல்லப்பட்டிருக்குது. சட்டத்திட்டங்கள் எல்லாமே மனித சட்டங்களுக்கு உட்பட்டதுதான். லாயு கல்லி ஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ்அஹா, இது குர்ஆனுடைய ஒரு வசனம். யாரையும் நாம் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கும் என்ன சக்திக்கு மீறி சோதனை கிடையாது, சக்திக்கு உட்பட்டு தான் அவர்களுக்கு சோதனைகள்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையான மார்க்கம். இன்ன தீன யுஸ்ருன், நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, இந்த மார்க்கம் என்பது ரொம்ப பின்பற்றுவதற்கு ரொம்ப இலகுவான மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய எந்த சட்டமுமே மனிதர்களால் செய்ய முடியாத சட்டமே கிடையாது. எல்லாமே மனித சட்டங்களுக்கு உட்பட்டு, மனித இயல்புகளுக்கு உட்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவனை வணங்குவதிலே கூட எங்களுக்கு கஷ்டப்படுத்துவதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரு வயசான ஒரு முதியவர், அவரால் கால தரையில ஊண்டி நடக்க முடியல. அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய 2 மகன்களுடைய தோளிலே தொங்கிக் கொண்டு அப்படியே போகிறார். நபிகள் நாயகம் அவங்க விசாரிக்கிறாங்க, அவர் ஏன், அவருடைய விஷயம் என்ன, ஏன் அவர் அப்படி தொங்கிட்டு போறாரு என்று கேட்கிறாங்க. அப்போது அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள், அவரு மெக்காவுக்கு நடந்தே செல்ல வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருக்கிறார். மெக்காங்கிறது ரொம்ப தூரம், நபிகள் நாயகம் இருக்கிற பகுதியிலிருந்து மெக்கா ரொம்ப தூரமா இருக்குன்னு வைங்களேன், ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கு கிட்டத்தட்ட. அவர் அங்க இருந்து நடந்தே போகணும்னு நேர்ச்சி பண்ணிருக்காரு. நடக்கவும் முடியாது அவரால், தொங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, முதல்ல அவரை வாகனத்துல ஏறி போக சொல்லுங்க, அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்வதிலே இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா, கஷ்டப்படாதீங்கிறாங்க. இன்னொரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலிலே சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது வெயில்ல வெளியே ஒரு ஆள் நிற்கிறார். நபிகள் நாயகம் அவங்க பேச்சை நிறுத்தி விட்டார்கள். நிறுத்திவிட்டு அவர் ஏன் நிற்கிறாருன்னு கேட்கிறாங்க. உடனே மக்கள் சொல்றாங்க, அவரு சில விஷயங்களை நேர்ச்சை செய்திருக்கிறார். என்ன நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு, வெயில்ல நிக்கணும், நிழலுக்கு வரக்கூடாது, உட்காரக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, இன்றைய தினம் நான் நோன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவரு நேர்ச்சை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல அவரை உட்கார சொல்லுங்கட்டாங்க. முதல்ல அவரை உட்கார சொல்லுங்க, நிழலுக்கு வர சொல்லுங்க, மௌன விரதங்கிறாங்களே அது கூடாது, இப்போதே அவர் இன்னொருத்தட்ட பேசணும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக அந்த விரதத்தை மட்டும் அனுமதித்தாங்க. விரதம் என்பது என்ன, அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அது காலையில இருந்து ஒரு மாலை வரைக்கும் அது ஒரு சிறிய அளவுக்கு உண்டான இடைவெளி தான், அது தாங்கக்கூடிய சக்திக்கு உட்பட்ட ஒரு காரியம் தான். அதை மட்டுமே அனுமதித்து விட்டு மற்ற 3 விஷயத்தையும் அவங்க தடுத்துட்டாங்க. அப்ப இறைவனுக்காக நடந்து போவதை அவங்க ஏத்துக்கிறல, இறைவனுக்காக அடித்துக் கொள்வதை அவங்க ஏத்துக்கிறல. இப்ப இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், இந்த முஹர்ரம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. சென்னை போன்ற பகுதிகளில் சில அறியாத முஸ்லிம்கள் சவுக்கை எடுத்துக்கிட்டு உடம்புல அடிப்பாங்க, வாழை வச்சுக்கிட்டு உடம்புல கோடு போட்டு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலே இதற்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆபி தஅவல் ஜாஹிலியா லைஸ மின்னா, யாரு கன்னங்களில் அறைந்து கொள்கிறானோ, சட்டைகளை கிழித்துக் கொள்கிறானோ, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துடைய வணக்கம் உள்பட எல்லா காரியங்களுமே மனித சக்திக்கு உட்பட்டுத்தான் சட்டத்தை சொல்கிறது. இப்ப எங்களிலே ஜக்காத் என்கின்ற ஒரு கட்டாய கடமை உண்டு. ஜக்காத் என்பது என்ன? தர்மம். இந்த தர்மம், ஜக்காத் என்கின்ற தர்மம் யாருக்கு கடமைன்னு சொன்னா செல்வந்தர்களுக்கு கடமை. அந்த செல்வந்தர் யார் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் வரக்கூடிய நேரத்திலே அவர் செல்வந்தராக கருதப்படுவார். அந்த நிலைக்கு வந்து விட்டால் அவர் தன்னுடைய செல்வத்திலே இருந்து 2.5 விழுக்காடு செல்வத்தை அவர் தர்மம் செய்ய வேண்டும். இந்த சட்டம் சொல்லப்படுது. இது யாருக்கு சொல்லப்படுது? எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்லப்படல. அந்த செல்வ நிலைக்கு வந்தால் அவருக்கு இந்த சட்டம். மராட்டி சட்டம் கிடையாது. இப்ப ஹஜ் என்கின்ற யாத்திரைக்கு போறாங்களா, மெக்காவுக்கு போறாங்கல்ல முஸ்லிம்கள், அந்த மாதத்திலே இங்க பாத்துற மெக்கா யாத்திரைக்கு போறாங்க, ஹஜ் யாத்திரைக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் கடமையா? இல்லை. வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாரு சக்தி பெற்று இருக்கிறாரோ அவருக்கு ஹஜ் என்கின்ற அது கடமை. காசுலையும் சக்தி இருக்கணும், உடம்புலையும் சக்தி இருக்கணும். சில பேருக்கு காசு இருக்கும், உடம்புல நோய் இருக்கும், பலகீனராக இருப்பார், நடக்கவே முடியாது, அவருக்கு அந்த கடமை கிடையாது. இஸ்லாம் அவங்க மேல அந்த கடமையை சுமத்தவில்லை. எல்லாமே நிலை இருந்துதான் அவங்களுக்கு சொல்கிறது. இப்ப நோன்பு தொழுகைங்கிற சட்டம் இருக்கு. இப்ப பாங்கு சொன்னாங்கல்ல, இப்ப நாங்க என்ன செய்யணும், கொஞ்ச நேரத்துல இறைவனுக்காக தொழ வேண்டும். தொழுவதுல பாத்தீங்கன்னா நிக்கிறது இருக்கு, குனிறது இருக்கு, தரையில நாங்கள் கையை ஊண்டி எங்கள் நெத்தியை நிலத்திலே வைத்து செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் தொழுகையினுடைய அங்கமாக இருக்கிறது. இப்ப ஒருத்தருக்கு காலில் அடிபட்டுருச்சு, நிக்கவே முடியாது அல்லது குனியவே முடியாதுன்னு வைங்களேன், அவருக்கு என்ன சட்டம்? உட்கார்ந்து தொழுவுங்க. உங்களுக்கு தான் அடிபட்டு இருக்கல, கால நீங்க நிக்கிறீங்க, இந்த கால் வலிக்கும், கஷ்டம் சொல்ல என்ன செய்யலாம்? அவரு உட்கார்ந்து தொழுவதற்கு அவருக்கு அனுமதி. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்துக்கிட்டு தொழுங்க என்று இஸ்லாம் அவங்களுக்கு சலுகை வழங்கி இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்கிற சட்டம், எல்லா சட்டங்களுமே சூழல் அறிந்துதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை கடமையானது என்னன்னு சொன்னா, வாரத்திலே ஒரு நாள் என்பது இஸ்லாமியங்களுக்கு அந்த ஜும்மா என்ற ஒரு நாளைக்கு 5 முறை கட்டாயமா தொழுகிறோம். அதுல அந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக மனிதர்கள் முஸ்லிம்கள் செய்யணும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது ஏன் செய்யணும்னு சொன்னா, கடவுள் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கம் நம்மளை மதிச்சு சொல்லுதுங்கிறது ஓகே. அதே நேரத்திலே கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் ஒண்ணு இருக்குது. கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ நீங்க பாருங்க. அதோடு இது ஒப்பிட்டீங்கன்னா சிரமமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய உலகத்திலே வாழ்கிறோம். கடவுள் தருகின்ற காற்றை சுவாசிக்கிறோம், கடவுள் தந்த உணவை சாப்பிடுகிறோம், கடவுள் தந்த தண்ணீரை குடிக்கின்றோம், கடவுள் தந்த செல்வத்தை கொண்டு உலகத்திலே வாழுகிறோம், கடவுள் தருகிற கண்ணை கொண்டுதான் உலகத்துல பார்க்கின்றோம். இந்த கண்ணை எடுத்துக்கங்க, கண்ணை பத்தி மட்டுமே பேசுவோமா? கண் என்பது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறுப்பு, அது எவ்வளவு வேலை செய்யுது. காது என்பது என்ன, ஒரு ஓட்டு இருக்குது, எல்லா ஓட்டிலும் இந்த மாதிரி கேட்குமா? காதுக்குள்ள ஒரு செவ்வு இருக்கிறது. அப்ப நான் பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது காற்றிலே சில அதிர்வுகளை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வுகள் காது ஓட்டைகளுக்குள்ளே சென்று அல்லாஹ் உள்ள இறைவன் உள்ளே ஒரு ரிசீவர் வைத்திருக்கிறான். அதை வருடக்கூடிய நேரத்திலே அது மொழியை புரிந்து கொள்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது! இப்படி கடவுள் நமக்கு நிறைய உறுப்புகளை தந்திருக்கிறான். உள்ளார்ந்த உறுப்புகள், வெளிப்படையான உறுப்புகள். அந்த உறுப்புகளுடைய இயக்கத்திலேயே பல அபூர்வத்தை, நீங்கள் அதிசயத்தை பார்க்கலாம். நீ பெரும்பாலும் பாருங்களேன், நம்மளுடைய இன்டகிரேட்டட், அதாவது உள்ளார்ந்த உறுப்புகள் எல்லாமே நம்முடைய உடம்புக்கு உள்ள இருக்கு பாருங்க, அது எல்லாமே தானியங்கி உறுப்புகள். வெளியே உள்ள உறுப்புகள் எல்லாமே மேனுவலாக இயங்கக்கூடிய உறுப்புகள். இந்த ஆர்டரை நீங்க மாத்திரீங்கன்னு சிக்கலாயிரும். உதாரணத்திற்கு உள்ளக்குள்ள இதயம் இருக்கு, உள்ளக்குள்ள லிவர் இருக்கு, உள்ளக்குள்ள லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு. இதை நம்ம இயக்க முடியுமா? இயக்க முடியாது. இப்ப மாத்தி யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நமக்கு இதயம் இயங்க வேண்டும். இதயம் இயங்குவதற்கு என்ன, இங்க ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதயம் இயங்கும்னு வைங்களேன். நான் போய் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏப்பா தம்பியும் பாரு ஆன் திரும்ப, நான் பொசுக்கிட்டு விழுந்துருவேன். ஏன்? நான் இயக்கிறத நிறுத்திடுவேன். அப்ப இது என்ன, தன்னால் இயங்க வேண்டும். ஒரு இதயம் என்பது உலகத்திலே யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் 90 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 90 ஆண்டு காலம் ஒரு எந்திரம் நிக்காமல் இயங்கி இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் அப்படி எந்த எந்திரமும் கிடையாது. இந்த ஃபேன் இருக்கு, நீங்க ஒரு போட்டு விட்டீங்க, 1 மாசத்துக்கு ஓடலாம்.
புகஞ்சு போயிடும். ஏன்? அதோடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஒரு எந்திரம், ஒரு மோட்டர் ஓடுது, வீட்டுல மோட்டர் வச்சிருக்கோம் தண்ணி வர்றதுக்காக வேண்டி, ஒரு மாசத்துக்கு போடுங்களேன், புகஞ்சு போயிடும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. ஆனா நம்முடைய உடம்புல நம்முடைய இதயம் 80 ஆண்டு 90 ஆண்டு துடிக்குது. கிட்னி அதுக்கு மேல வேலை செய்யுதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு உறுப்பு? அது தானா இயங்கணும். சரி, இப்ப இப்படி யோசிப்போம், வெளிரங்கமான உறுப்புகள் இருக்கிற இது தானா இயங்கலாமா? சிக்கலாகி போயிடும். எப்படி? இப்போ ஒருத்தர் நம்ம ரோடு கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறோம், ஆப்போசிட்ல பஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப கால் ஏன் கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்க, காலு தன்னால நடக்க ஆரம்பிக்குது, பஸ்ல அடிபட்டுருவோமே. நான் சொல்றேன், என் காலை போகாத போகாத நில்லு நில்லுன்னு சொல்லுவேன், காலை ஏன் கண்ட்ரோல் நடந்து போயிடுச்சுன்னா அடிபட்டு போயிடும். அப்ப அதை நம்ம இயக்க வேண்டியிருக்கு. அப்ப வெளிரங்கமான உறுப்புகளை நாம் மேனுவலாக இயக்கினால்தான் உலகம் இயங்கும். உள்ரங்கமான உறுப்புகள் தானாக இயங்கினால்தான் மனிதனாக உயிர் வாழ முடியும். இப்படி எல்லாவற்றையும் வடிவமைத்து நமக்காக தரக்கூடிய இறைவன், ஒவ்வொரு வினாடியும் கடவுளுடைய அருட்கொடையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இறைவன் சொல்லுகிறான், இன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துக்ஸூஹா. இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிடவே முடியாது. ஒரு பேப்பர் போட்டு எழுதிட முடியுமா? ஒரு பேப்பரை போட்டு நான் பிறந்ததில் இருந்து கடவுள் இதுவரை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்று அனைத்தையும் எழுத முடியுமா? கணக்கிலே வராது. அப்ப அவ்வளவு நமக்கு கிருபை செய்யக்கூடிய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சரிங்களா? இரண்டாவது, இறைவனை நாம் வணங்கும் போதுதான் அந்த ஆன்மீக சிந்தனை நமக்கு வளரும். அதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி தொழுகையை நிறைவேற்றியதற்காக எங்களுக்கு இறைவனை பற்றிய பயத்தை அது தரும். தீய சிந்தனைகளை விட்டு அது குறைக்கும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் பக்ஷாயவல் முன்கர், இது குர்ஆனுடைய வசனம். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டு, தீமையான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும். அப்ப அந்த இறை சிந்தனை என்பது, அந்த ஆன்மீக சிந்தனை என்பது எங்களை பண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்காக என்ன செய்கிறான் இறைவன்? சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான். அதிலே ஒன்றுதான் அந்த வெள்ளிக்கிழமை கடமையாக்கப்பட்ட வணக்கம் என்பது. இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, நாங்கள் விரும்பிதான் வருகிறோம். அது நீங்கள் சொல்றது மாதிரி ஒரு ஃப்ரீடமை பறிக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் யாரும் அதை பார்ப்பதில்லை. ஆர்வத்தோடு வந்து அங்கு பேசப்படக்கூடிய பிரச்சாரத்தை கேட்டு, அங்கு உள்ள செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தொழுது விட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு நாங்கள் போறோமே தவிர அது எங்களுக்கு சுமையான ஒன்றுலாம் எல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? எங்களுக்கு அதை நாங்கள் விரும்பித்தான் அதை மனம் ஓய்ந்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.